பாஸ்கர், இப்போ மீட்பு பணிகள் அங்க எப்படி நடந்துட்டு இருக்கு? தற்போதைய நிலை குறித்து சொல்லுங்க. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருதுன்னு சொல்லலாம். ஆனால் இடிபாடுகளை அகற்றும் பணியாகவே அது பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியாளர் வீர ராகவ ராவ் தற்போது சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மீட்பு பணிகளை முடிக்கிவிட்டிருக்காரு. தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பணியாளர்கள் தற்போது இடிபாடுகளுக்குள் யாராவது சிக்கியிருக்கிறார்களா என்ற கோணத்தில் தற்போது மீட்பு பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர். பொக்லைன் இயந்திரத்தை உதவியுடன் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் யாராவது இருப்பார்களா என்ற கோணத்தில் தீயணைப்புத்துறை தொடர்ந்து இந்த இடத்துல தோண்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இடிபாடுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த இடம் ஒரு இடிபாடுகள் அகற்றப்பட்ட பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் உள்ள உடல்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறது தீயணைப்புத்துறையினுடைய தகவலாக இருக்கிறது. சுமார் அங்கே ஒரு 60 அடி நீளம் கொண்ட இந்த காம்பவுண்ட் சுவர், 15 அடி உயரம் கொண்ட இந்த காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்து கொட்டகை மேல் விழுந்து கொட்டகைக்குள் உறங்கி கொண்டிருந்தவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 11 பேர். ஒரே ஒருவர் மட்டும் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய தகவலாக இருக்கிறது. அங்கு மருத்துவ குழுவினர் அதாவது காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போது உடல்கள் இங்கிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கு அவருடைய உறவினர்கள் யாராவது வரும் பட்சத்தில் அங்கு அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெறும். இந்த இடத்துல பார்க்கும்போது மீட்பு பணிகளை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இங்க முகாமிட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து பல்வேறு கோட்டங்களிலிருந்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இங்க மீட்பு பணியுடைய நிலவரம் குறித்து தொடர்ந்து இந்த இடத்துல ஈடுபட்டு வருகின்றன. பல்வேறு கருவிகள், நவீன உபகரணங்கள் கொண்டு இந்த இடிபாடுகளுக்கு யாராவது சிக்கியிருந்தால் அவர்கள் மீட்பதற்காக அதற்கான அவசியம் ஏற்படவில்லை. உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் உயிரிழந்ததன் காரணமாக உள்ளே சிக்கிய பிறகு ஒரே ஒரு மட்டும்தான் சிக்கியிருந்தார். அவர் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. முழுவதுமாக கொட்டகை தரமட்டமாக இருக்கிறது. இதற்குள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற கோணத்தில் தான் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இடிபாடுகள் அகற்றும் பணியாகவே இது பார்க்கப்படுகிறது. அருகிலுள்ள பொதுமக்கள் அவர்களுக்கும் அதிகாலை வேளையில் தான் இந்த பகுதிக்கு வந்தபோதுதான் தெரிய வந்தது. இதன் காரணமாக உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 மணி அளவில் நடைபெற்ற இந்த விபத்து, அதாவது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்தவர்களுடைய இந்த சோகமான சம்பவம் இந்த பகுதியில் அனைத்தையுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அரசு அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மீட்பு பணிகளை கவனம் செலுத்தி வருகின்றனர். ரேவதி. பாஸ்கர், அதிகாலை 2 மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததா சொல்றீங்க. ஆனா காலை 6 மணிக்கு தான் இது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஏன் இவ்வளவு கால தாமதத்துக்கு அப்புறமா இது தெரிய வந்திருக்கு இந்த விஷயம்? அதிகாலை வேளை இந்த பகுதிக்கு இந்த பகுதியுடைய மக்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இரவு நேரத்தில் இங்கே யாரும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தது. இந்த நிலையில தான் பார்க்கும்போது யாரும் தகவல் உடனடியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. உடனடியாக அதிகாலை வேளை இங்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து கொட்டகை மேல் விழுந்து அதற்கு உள்ளே இருந்தவர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிகாலை வேளையில் தான் தெரிந்தது. இதையடுத்து தான் தீயணைப்புத்துறைக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு தீயணைப்புத்துறையினர் மீட்பு பணிகளை தற்போது ஈடுபட்டு வருகின்றன. தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றனர். தீயணைப்புத்துறை அதிகாரியுடைய விஜயசேகர் நம்மிடம் இருக்காரு. அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், எத்தனை மணிக்கு சம்பவம் நடைபெற்றது? மீட்பு பணிகள் எப்படி நடைபெற்று வருது? 2 நிமிஷம். தற்போது அவர்கள் தகவல் திரட்டும் பணியில விஜயசேகர் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. தகவல்கள் கிடைக்கப்பட்டவுடன் நம்மளும் பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீயணைப்புத்துறையினர் தொடர்ந்து மீட்பு பணிகளை மும்முரப்படுத்தியிருக்கின்றனர். காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்து கொட்டகை மேல் விழுந்து இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சம்பவத்தில் பார்க்கும்போது 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. 6 ஆண்கள், 4 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட உட்பட 11 பேர் பலியாயிருக்காங்க. இதுல எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம விஜயசேகர் அவர்கிட்ட கேட்போம். சார், சம்பவம் எத்தனை மணிக்கு நடைபெற்றது? தற்போது மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கு? இந்த சம்பவம் வெகு நேரத்துக்கு முன்னால 7 மணிக்கு நடந்திருக்கும். யாரும் கவனிக்கல. அதற்கப்புறம் சொல்லியிருக்காங்க. 7:45 எங்க ரெட் ஹில்ஸ் ஃபயர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஃபயர் கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரெட் ஹில்ஸ் ஃபயர் ஸ்டேஷன்ல இங்க பார்த்தாங்க.
பார்த்துட்டு உடனடியாக வந்து பாடிஸை அப்ரூவ் படுத்தி அதுக்கப்புறம் ஒருத்தரை வந்து உயிரோடு மீட்டிருக்காங்க. மொத்தம் 11 பாடி எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து ஒருத்தர் வந்து உயிரோடு மீட்டிருக்கோம். அந்த ஒருத்தர் மேலே வந்து போல்டர்ஸு கால் வந்து ஒரு இடத்துல மாட்டிட்டு இருந்தது. முகத்து மேலே வந்து அந்த குடிசைகளோட பகுதிகள் இருந்தது. குடிசையோட பகுதிகளை அப்புறப்படுத்திட்டு அதற்கப்புறம் வந்து அவங்களை காப்பாற்று. சார், எத்தனை பேர் அந்த கொட்டைகளை தங்கியிருந்தாங்க? தற்போது எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க? இல்லை, ஒரு 15 பேர் வரைக்கும் அந்த கொட்டைகளை தங்கியிருந்த மாதிரி சொல்கிறாங்க. 3 பேர் வந்து உடனே ஓடிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் நடந்த உடனே ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தரை உயிரோட மீட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து 11 பேரை வந்து பாடியாக எடுத்துருக்கோம். எல்லாமே இந்த பகுதியை சேர்ந்தவங்களா இல்லாட்டி வேற கட்டுமான பணிக்காக வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்களா? அது தெரியலீங்க, பார்க்கணும் பாருங்க. சரவணன் சார், நீங்க தற்போது வந்து மீட்பு பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்ம விஜயசேகர் தீயணைப்புத்துறையுடைய அதிகாரி கொடுத்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது 15 பேர் இந்த கொட்டைகளில் தங்கியிருந்தாங்க. அதுல 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. 3 பேர் அதாவது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து உடனடியாக கொட்டை மேல் விழுகும்போது அவங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு சென்றிருக்காங்க. இதனால் அவர் உயிர் தப்பியிருக்காங்க. அந்த 3 பேரும் ஒருவர் உள்ளே மாட்டிக்கொண்டிருந்தார். அப்போதுதான் வந்து 7:45 மணிக்கு முதல் முறை இங்கே வந்த தீயணைப்புத்துறையினர் அவர்களை வந்து மீட்டு தீயணைப்புத்துறையினர் மீட்டு அவர்களுக்கு சிகிச்சைக்காக ஒருவர் வந்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் ஒருத்தருக்கு மட்டும் சம்பவ இடத்துல பார்க்கும்போது கொட்டையில 15 பேர் வந்து தூங்கிக் கொண்டிருந்தாங்க. அவர்களில் 3 பேர் தப்பிச்சிருக்காங்க. 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒருவர் வந்து சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.